வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியின் 133வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று காலை 11 மணிக்கு உரையாற்றினார். இதில் அவர் சிவில் அணுசக்தி திட்டத்தின் மூலம் தொழில்துறை, எரிசக்தித்துறை, சுகாதாரத்துறை மேம்பட்டிருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். காற்று சக்தி துறையில் இந்தியா பெரும் வளர்ச்சியடைந்துள்ளது என்றும் உலகின் காற்று சக்தி திறனில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் வரவிருக்கும் புத்த பூர்ணிமாவை ஒட்டி மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதோடு புத்தரின் சிறப்புகளையும் நினைவு கூர்ந்தார். மேலும் தற்போது பள்ளி மாணவர்களின் விடுமுறை காலம் என்பதால் மாணவர்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதோடு உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பால்வளத் துறையில் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டுள்ளது என்றும் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பாலாடை கட்டி உலக சந்தையில் சிறந்து விளங்குகிறது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2027ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு கணினிமயமாகிவிட்டதாகவும் அனைத்து தகவல்களும் நேரடியாக கணினி மூலம் பதிவு செய்யப்படும் என்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பது என்பது அரசு பணி மட்டுமல்ல, மக்கள் அனைவரின் பொறுப்பும் ஆகும் என பிரதமர் தமது உரையில் கூறியுள்ளார். குஜராத்தில் உள்ளாட்சி தேர்தல் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. 15 மாநகராட்சிகள், 84 நகராட்சி மற்றும் 34 மாவட்ட பஞ்சாயத்துகளுக்கு இன்று தேர்தல் நடைபெறுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தனது குடும்பத்தினருடன் அகமதாபாத்தில் உள்ள நரன்புரா வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார். ஈரானுடன் நடைபெறவிருந்த 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை ரத்தாகி இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஜோகன்னஸ்பர்கில் நேற்று நடைபெற்ற 4வது மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் 3-1 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்கா முன்னிலையில் உள்ளது.